அந்த ஆளை பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர மாதிரி தான் இருந்திருக்கும். உங்களால அந்த ஆளை மறக்க முடியாம கூட இருந்திருக்கலாம். இல்லனா அந்த ஆள் உங்களை வற்புறுத்தி ட்ரீட்மெண்ட் தர கூட சொல்லிருக்கலாம். அப்படி ஒருத்தனை என்னால சொல்ல முடியும். நீங்க சொன்ன காலகட்டமா தான் இருக்கும். அன்னைக்கு ராத்திரி டாக்டர் வீட்டுக்கு போற நேரத்துல ஒரு 9 மணி இருக்கும். அப்ப ஒருத்தன் வந்தான். முகத்தை எல்லாம் மங்கிக்குள்ளா போட்டு குளிர்ற மாதிரி மூடி இருந்தான். ஆளு குடிச்சிருந்தான் போல. தள்ளாடிக்கிட்டே வந்தான். அவன் வலது கையில காயமாயி ரத்தம் வேற போயிருந்துச்சு. நான் அவன்கிட்ட டைம் ஆயிடுச்சு, கிளினிக்க மூட போறேன்னு சொல்லி பார்த்தேன். அவன் விடவே இல்லை, கெஞ்சினா. அப்புறம் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் போனான். முகத்தை மறைச்சிட்டு வந்தான்னு வர சொல்றாரு. அப்போ கண்டிப்பா வர்மாவா தான் இருக்கும். ஆனா அந்த ஆளு குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்ததால சொல்றாரு. வர்மா ஏன் குடிச்சிட்டு வரணும்? அது வர்மாவா தான் இருக்குமோ? அவ்வளவு பிடிவாதமா கெஞ்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்கான்னா எனக்கு என்னமோ அது கண்டிப்பா வர்மாவா தான் இருக்குமோன்னு தோணுது. எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. ஆனா எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு தான் தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, வேற ஏதாவது சொல்றாரான்னு பாப்போம். ஐயா, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரியுமா? இல்ல உங்ககிட்ட அவன் ஏதாச்சும் சொன்னானா? அவன் கண்டிப்பா உள்ளூர்காரன் இல்லம்மா. அவன் முகத்தை என்னால சரியா பார்க்க முடியல. நான் கேட்டதுக்கு வெளியூர்னு தான் சொன்னான் அவன். இது கூட எனக்கு எப்படி ஞாபகம் வந்ததுன்னா, அவன் வந்துட்டு போன 1 மாசத்துல உங்களை மாதிரியே ஒரு லேடி கிளினிக்கு வந்து அவனை பத்தி விசாரிச்சாங்க. அந்த லேடி எதுக்கு வந்து அந்த ஆளை பத்தி விசாரிச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த அம்மா டாக்டரை பார்த்து பேசி அந்த அடிபட்ட ஆளோட பிளட் சாம்பிளை வாங்கிட்டு தான் போனாங்க. என்ன இது புது கதையா இருக்கு? நாம வர்மாவை பத்தி விசாரிக்க வந்தா இப்ப இவர் இன்னொரு ஆளை பத்தி சொல்றாரே. எனக்கு ஒண்ணுமே புரியல ஐலி.